உங்களோட எல்லாரோட ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மட்டும் தெளிவாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். ஏன்னா தானேன்னு பார்த்துட்டு போயிட்டு எதனா கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ மட்டும் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு டெபாசிட் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, வித்ட்ராவல் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் அக்கௌண்ட்டே பிளாக் ஆகிருந்தாலும் சரி, இந்த கேம் மூலயமா என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா அது ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். ஏன்னா தானே பார்த்துட்டு எதனா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவர் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எப்படின்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு வித்ட்ராவல் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, வித்ட்ராவல் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இதெல்லாம் பண்ணால் வித்ட்ராவல் ரிஜெக்ட் பண்ணது உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ண முடியாது, யாரை காண்டாக்ட் பண்ணணும், எப்படி என்ன பண்ணணும் எல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கவர் பண்ண முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, அது ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த அட்மினை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் ரொம்பலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிறது அப்படியே கரெக்டாக பண்ணுங்கள். அந்த அட்மினோட ஐடியில் போய்ட்டு உங்களோட யூஐடி நம்பரும் அந்த கேம் நேமும் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு வித்ட்ராவல் ப்ராப்ளம் இருக்குன்னா வித்ட்ராவல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கனாலே போதும். அவங்களே உங்களுக்கு கேட்பாங்க, எதனா கொஷின் கேட்பாங்க, நீங்கள் அது பதில் சொன்னாலே போதும். அவங்க வந்து உங்களோட அட்மினோட ஐடி கொடுத்துருவாங்க. அதே தான் டெபாசிட் ப்ராப்ளமும் அதே தான். இந்தமாரி உங்கள் யூஐடி நம்பரும் அதுக்கப்புறம் உங்களோட நேமும் போட்டு அதுக்கப்புறம் உங்களோட அந்த ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அட்மினோட லிங்க்கை அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அட்மின் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறதில்ல. அவங்க வந்து உங்களோட அட்மினோட லிங்க்கை கொடுப்பாங்க. எப்படி, ஏன்னா இப்போ முக்கியமானதே அதுதான். இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் சர்வீஸும் ஒர்க் ஆகாது. அட்மினை தான் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அட்மினை காண்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா எங்கே போய் அட்மினை காண்டாக்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சொன்ன மாரி அந்த அட்மினை காண்டாக்ட் பண்ணுறீங்க. உங்களோட யூஐடி நம்பரும் கேம் நேமும் போட்டு என்ன ப்ராப்ளம் சொல்கிறீங்க. அவங்க வந்து உங்களோட அட்மினோட ஐடி கொடுப்பாங்க. உங்களோட அட்மினோட ஐடி கிடச்சதும் அதில் போய்ட்டு உங்களோட ப்ராப்ளம் சொல்லி நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன டவுட்னா, நான் ஆல்ரெடி இந்த வீடியோவும் போட்டிருக்கேன். இதே வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். எதனால திரும்பி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டீங்க. பேசிக்கான டவுட் தான். பட் ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியல. எதுனா இந்த யூஐடி நம்பர்லாம் என்ன ப்ரோ, யூஐடி நம்பர் போட சொல்கிறீங்க, ஆனால் யூஐடி நம்பர்னால் எனக்கு என்னன்னே தெரியலையே, கேம் நேம்லாம் என்னன்னே தெரியலையே. அது பேசிக்கான விஷயம் தான். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இது கூட தெரியாதா அப்படின்னு மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் பட் நிறைய பேர் தெரியல. இருந்தாலும் ஓகே, நான் சொல்கிறேன். யூஐடி நம்பர்னால் என்னென்னா, இப்போ கேமை லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா கீழே வாலெட்னு ஒரு செஷன் இருக்கும். செஷன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் வாலெட்னு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமில் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். மேக்ஸிமம் அக்கௌண்ட்டு தான் இருக்கும். ஒரு சில கேமில் மட்டும் ப்ரொஃபைல்னு இருக்கும். அந்த கீழே வாலெட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். வாலெட்டுக்கு ரைட் சைடில் இருக்கும். சரிங்களா? அந்த அக்கௌண்ட்டு பேஜ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே உங்களுக்கு எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க எல்லாம் காமிக்கும். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ காசு வச்சுருங்க காமிக்கும். அதுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ காமிக்கும், ப்ரொஃபைல் பிக்சர் மாரி. அந்த ப்ரொஃபைல் பிக்சருக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூஐடி நம்பர் தெளிவாக போட்டிருக்கும். அப்படியே நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாலும் தெரியும். யூஐடி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 5 நம்பர்லேருந்து ஒரு 10 நம்பர் போட்டிருக்கும். அதுதான் உங்களோட யூஐடி நம்பர். சரிங்களா? உங்களோட கேமோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த லாட்ரி 7, டிசி லாட்ரி, பிடிஜி கேம் உங்களுக்கே தெரியும். பேசிக் அது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் கேம் நேம்னு சொல்லும்போது கொஞ்சம் குழம்புவீங்க. அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் என்ன கேமில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ கரெக்டாக அந்த கேமோட நேமும் உங்களோட யூஐடி நம்பரும் போட்டு உங்களோட ப்ராப்ளம் என்ன சொன்னீங்கன்னா உங்களோட அட்மினோட ஐடி லிங்க் கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் அட்மினோட ஐடி கொடுத்துருவாங்கள்ல, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்தமாரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் அதில் நான் வீடியோ சொல்லியிருப்பேன். எல்லாம் அதை ஒரு சில சொல்லாதான் நான் இப்பயும் சொல்லிடுறேன். நீங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டியை தான் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உடனே உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். இல்லீகல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பெனால்ட்டி சார்ஜஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இதுமாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. இல்லைனா உங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி வரலாம். பெனால்ட்டி சார்ஜஸ் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ வந்து அது பெனால்ட்டி சார்ஜஸ் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ ஃபைன் கட்டிட்டோம், அது அவ்வளோதான், மொத்தமாக காசு போயிடுச்சு, வர காசு மட்டும் வரும், அந்த பெனால்ட்டி சார்ஜஸ் பண்ணது போய்டும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்படி இல்லை. நீங்கள் பெனால்ட்டி சார்ஜஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட மொத்த அமௌண்ட் வருதுல்ல, அது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனால்ட்டி சார்ஜஸ் ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எப்போ ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டி ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் பண்ணிட்டீங்களா, திரும்ப சொல்லியும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் மொத்தமாக இது பண்ணிவிடுவாங்க, ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. நார்மலாக யூஸ் பண்ணலாம், டெபாசிட் பண்ணலாம், ஆனால் வித்ட்ராவல் பண்ண முடியாது. கேம்லலாம் வித்ட்ராவல் பண்ண முடியாது. வித்ட்ராவல் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அதே பிளாக் பண்ணிவிடுவாங்க.
ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா திரும்பி அதே பண்ணாதீங்க. நான் இதுமாரி ஃபைன் பே பண்ணி நிறைய பேர் அதை வாங்கிடுறீங்க. எப்படி சொல்கிறது, உங்களோட வித்ட்ரால் ப்ராப்ளமாக இருக்குன்னா சரி பண்ணிடுறீங்க. பட் ஆனால் திரும்பி என்ன பண்ணியிருக்கீங்க, அதே ப்ராப்ளம் திரும்பி பண்ணிடுறீங்க. இன்னொரு வாட்டி பண்ணால் அவங்க எக்ஸ்கியூஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் அக்கௌண்ட் அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. திரும்பி ரெக்கவர் பண்ணவே முடியாது. இல்லைனா ரொம்ப பெனால்ட்டி சார்ஜஸ் வரும். அவங்களே சொல்லிவிடுவாங்க, செகண்ட் டைம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்துச்சுன்னா திரும்பி அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வித்ட்ரால் இப்போ ஃபஸ்ட் டைம் 10,000 கொடுத்து 10,000 வந்து உங்களுக்கு வித்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் காசு போட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க, உங்களோட வித்ட்ரால் சார்ஜஸும் ரீஃபண்ட் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் பண்ணிங்கன்னா உங்களோட வித்ட்ரால் மட்டும் தான் வரும், ரீஃபண்ட் ஆகாது. நீங்கள் திரும்பி பே பண்ணும்போது திரும்பி ரீஃபண்ட் ஆகாது. இந்தமாரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கரெக்டாக அவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுங்க, பே பண்ணிட்டீங்க, உங்களோட அமௌண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே மேம், நான் இந்தமாரி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன், என்ன பண்ணணும், எதெல்லாம் நான் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள். முடிஞ்சால் நான் அந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தமிழில் சொன்னதை நான் அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே டிஸ்பிளேல போடுறேன். இல்லை கமெண்ட் செக்ஷன்லையும் நான் போட்டு வைக்கிறேன், என்னென்ன போடலாம். காமனாக இந்தமாரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் அவங்க சொல்கிறதுக்கு நம்ம இப்படிலாம் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்லேயும் போட்டு வைக்கிறேன். டிஸ்பிளேயும் அப்படியே அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரியே வரும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே கைஸ், நான் இந்த வீடியோலேயே மேக்ஸிமம் இந்த வீடியோலேயே ஃபுல்லாக சொல்லிவிட்டேன். அந்த வீடியோ பார்க்கணுன்ற அவசியம் கூட இல்லை. ஆனால் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் இல்லாத எதனா சொல்லலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்மினோட லிங்கை கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது தெளிவாக சொல்லிவிடுங்க. ஏன்னா எனக்கு பொறுத்தவரையும் நான் ஓரளவுக்கு எனக்கு என்னவே இந்த கேமில் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு வந்து அது சொன்னோன்னே புரியும். நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். நான் சொல்கிற டேர்ம்ஸு, நம்ம சொல்கிற வேர்ட்ஸ்லாம் என்னடா இது என்ன சொல்கிறேன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். பேசிக்காக தான் இருக்கும், பட் நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதை சேஞ்ச் பண்ணியும் கூடிய சீக்கிரம் வேறு வீடியோவும் போடுறேன். இந்த வீடியோலேயே மேக்ஸிமம் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டுருங்க கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ, பை.